ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் சேட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ ப்ளாக்குள்ளே போகலாமா? ஸோ எப்போவுமே நான் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா, ராஜ் இருக்கும்போது நான் முடிச்சிட்டேன்னா, எனக்கு வர ஒரே கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அழகாக போய் பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்ப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மையே இல்லை. நான் எனக்கு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா, நான் ரூமுக்கு போயிட்டு க்ளீனிங் வேலை இருக்கும், வெளில ஏதாவது ஒரு வேலை இருக்கும், எடிட்டிங் வேலை ஏதாவது ஒன்று இருக்கும், நான் ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் ஸ்கிப் பண்ணிட்டா. ஸோ அவளுக்கு ஆப்பிள் வேணும்னு கேட்டனால ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ரூமுக்கு க்ளீனிங் வேலைக்கு போயிட்டேன். ஸோ க்ளீனிங்குள்ளே போகலாம். அண்ட் காய்ஸ் ப்ளீஸ் இக்னோர் மை கிழிஞ்ச பாக்கெட். நான் ஆக்சுவலாக அது பாக்கெட் கிழிஞ்சிருக்குங்கிறத நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன்னா ஆங்கிள் வேறு மாதிரி எடுத்திருப்பேன். ஓகே, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ரியலிஸ்டிக்காக வீட்டில் இப்படி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். சரி, விளாக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணுற ஒரே வேலை இந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னு தெரில, அந்த பெட் மேக் பண்ணுறது ஒரு மாதிரி திருப்பிட்டிக்காக இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட்டு பெட்டில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் தலகாணி அதெல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பெட்ஷீட் அதையும் எடுத்து மடித்து ஓரமாக வச்சுட்டு பெட்டை க்ளீன் பண்ணுற வேலைக்கு போயிடுவேன். நான் இந்த பெட்ஷீட்டை கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பெருசாக டூலெல்லாம் யூஸ் பண்ணலைங்க. அதுக்கு ஒரு டூல் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த தோசை கரண்டியில் பின்னாடி இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், அதை வச்சு தான் நான் உள்ளே குத்தி விடுவேன். ஸோ தட் அந்த பெட்ஷீட் எல்லாமே உள்ளே போய் செட் ஆகிடும். பட் இதில் எனக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நான் ஷார்ப்பாக கொஞ்சம் குத்தும் போது அதில் அந்த ஓட்டை விழுந்துடுது ஒரு நீளமாக. அதுக்கு மட்டும் அது ஏதாவது பண்ணணும். பட் எனக்கு அதுக்கு கரெக்டான டூல் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பெட்டு பார்த்திங்கன்னா நல்ல கட்டிலுக்குள்ளே போய் அமுங்கிடும். ஃபிட்டட் பெட்ஷீட்லாம் நான் யூஸ் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி துணியை வாங்கி நான் உள்ளே தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்ஷீட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மலை மாதிரி குமிஞ்சிருக்க துணி என்னன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு பிடிக்காத வேலையில் ஒரு வேலை இது. எனக்கு துணியை மடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. துணியை மடித்து நான் அப்படி வச்சாலும் அதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கடுப்பாக இருக்கும். ஒரு சில நாள்லாம் பயங்கர எப்படி சொல்கிறதுனா எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நம்ம க்ளீன் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு தோணும்போது நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிடும். ஒரு சில நாள் நம்ம எடுத்தே வைக்க மாட்டோம். நான் ஒரு 2 நாள் இங்கே வச்சுருந்தேன்னா ராஜ் ஏதாவது துணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக கிளச்சி வீசிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃபில் என்ன துணியெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து அங்கங்கே அடுக்கி வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் எங்கள் ட்ரெஸ்லாம் நான் அடுக்கி வச்சிட்டேன்னா நெக்ஸ்ட்டு இங்கே குட்டி மேடமோட ட்ரெஸ்ஸு. ஸோ இதுக்குமே ஒரு ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ட்ராயர் தான் நான் வாங்கினேன். அரௌண்ட் பாப்பா 6 months இருக்கும்போது நான் இது வாங்கினது. இப்போ பாப்பாவுக்கு 2.5 years ஆச்சு. கிட்டத்தட்ட 2 years நான் இந்த ட்ராயர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ராயில் டிஷர்ட்டு, செகண்ட் ட்ராயில் பேண்ட்டுன்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியது தான். நான் டெய்லியுமே கூட்டுவேன். ஆனால் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போட்டாலே ஊறுப்பட்ட குப்பை சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி போட்டு விட்டுட்டு இப்போ குளிச்சுட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின குர்த்திலாம் உங்களுக்கு கூட ஹாலில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ரெடி ஆகணும் குயிக்காக. ஸோ குயிக்காக குளிச்சுட்டு ஒரு குட்டியாக கூட சொல்ல முடியாதுங்க, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு ஒரு போனி டெயில் போட்டு ரெடி ஆகிட்டேன். நான் ஃபேஸ் காட்டி போடாதனால நான் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டேன். பட் கண்ணுக்குமே போட்டேன். அது பழக்க தோஷத்தில் நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் கண்ணுக்கு அதாவது ஐஸ்க்கு ஐ ஷேடோவில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் லிப்ஸ்டிக்கே ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணிப்பேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மாமா அர்த்தோட கேரமல் நியூட். ஆனால் அந்த வீடியோவில் கிளியராக தெரியல. இது வாங்கி அரௌண்ட் 1 year இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நீ லைட்
லைட்டாக உதட்டில் தேய்ச்சி இழுத்திங்கன்னா கூட வராது. அந்தளவுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் ஸ்டேயாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து 4 குர்த்தா வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 3 வந்து ஒரு பிராண்டோடது, செகண்ட் வந்து வேறு ஒரு பிராண்டோடது. ஃபர்ஸ்ட் 3 பார்த்திங்கன்னா ரைம்லைன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இது 3மே பியூர் காட்டன் குர்த்தி, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல், அது வந்து வேறு ஒரு பிராண்டோடது. ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தா பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் குர்த்தா தான். நான் வந்து என்னோடய சைஸ் வந்து எம், நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சைஸை எல் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீக்கி கீழே இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து பலாசோ இல்லைனா வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் இல்லைனா லெக்கின் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி பலாசோ போட்டு தான் பேரப் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட நெக் பார்த்திங்கன்னா வி நெக்கில் வந்துருக்கும். இதுக்கு காலரில் மட்டும் லைட்டாக லேஸ் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க, அதுவுமே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கையில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுவுமே அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பியூர் காட்டன் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதே காட்டனில் மெரூன் கலர் குர்த்தி, அதே லென்த்து தான். இது ஃபுல்லாகவே நீக்கி கீழே தான் வரும். இதுவுமே வந்து நான் ஒரு சைஸ் மேலே தான் ஆர்டர் போட்டேன். எனக்கு சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு வி நெக் மாதிரி, அதாவது வி நெக் மாதிரி கூட வர முடியாது, கர்வ் மாதிரி வந்துட்டு செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் அந்த பார்டர் இருக்கும். இதுவுமே அழகாக இருக்கும். அந்த குர்த்தியில் பார்த்த மாதிரி கையுமே குட்டியாக லேஸ் வச்சுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த மஸ்டர்ட் கலர் குர்த்தி. இது மட்டும் சைஸ் கொஞ்சம் எனக்கு பெருசாக இருந்துச்சு. இதுவுமே அதே நெக் பேட்டர்ன் தான். நெக்கு வந்து அந்த பார்டர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டிசைன் ஒன்று தான். அதே மாதிரி கையிலையும் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே குத்தாது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது எல்லாமே ப்யூர் காட்டன் துணி தான், அடிச்சுக்க சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இது டெய்லி வியருக்கு, ஆஃபீஸ் வியருக்கு, இல்லைனா வந்து காலேஜ் வியருக்கு, ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இது பியூர் காட்டன், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜெட் குர்த்தி. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஹைலைட்டே மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த நெக் பேட்டர்னும் ஆலியா கட் மாதிரி வருதில்ல, அதுக்கு மேலே செஸ்ட்டுக்கு மேலே கரெக்டாக இது வந்துடும். செஸ்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியாக இருக்கும். 3/4 ஹேண்டு. இது வந்து நீங்கள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, இதுக்கு மாலுக்கு போகிறீங்க, ஒரு கிளாஸியான லுக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குர்த்தி. இது என்னோடய ஃபேவரட் கூட. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 670 வாங்கினேன். இது வந்து 700 இருக்கும், 750 வரைக்கும் இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சலையே அந்த 3 குர்த்தி, அது பெர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 450. 3மே வந்து நான் அதே 450க்கு தான் வாங்கினேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, எனக்கு சீரியஸாகவே ஹாலெல்லாம் பண்ணவே தெரியாது, நான் சிம்பிளாக போட்டு காமிச்சிருந்துருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு இந்த நேரத்தில் பயங்கரமாக எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. அரௌண்ட் கரெக்டாக 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கையோடு இந்த குர்த்தி எல்லாமே மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மடித்து வச்சுருந்தேன். ஸோ தங்கச்சியுமே ஒரு சில குர்த்திலாம் ஆர்டர் போட்டிருந்தா போல், அதையுமே எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா. நானும் அவ்வளோ அப்படியே பேசிகிட்டே நான் எல்லாமே மடித்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு லன்ச்சு தான். இந்த லன்ச் வீடியோ நான் மெயினாக எடுத்ததே வந்து ஒரு போர்ஷன் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னா. இப்போ நான் வந்து டயட்டில் இருக்கேன். ஸோ டயட்டில் இருக்கனால ரைஸோட கண்டென்ட் ரொம்ப கம்மியாகவும், ஃபைபருக்கு கீரையும் அந்த பீட்ரூட்டும் நிறையா எடுத்துகிட்டு ஆயிலே இல்லாமல் ப்ரோட்டீனுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா தனியாலாம் நீங்கள் உங்களுக்குன்னு சமைச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஹோம் குக்குடு ஃபுட்டே வந்து நீங்கள் போர்ஷன் கண்ட்ரோலில் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மெயினே போர்ஷன் கண்ட்ரோல் தான். ஸோ வீடியோட எண்டுக்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.